புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். வாக்காளர் கணக்கெடுப்பு பதிவு அதிகாரிகளாக செயல்படும் 2 IAS மற்றும் 6 புதுச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் கூடுதலாக கவனித்து வந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் லோன் ஆப் மூலமாக கடன் பெற்றவர்களிடம் ரூபாய் 2.13 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பல்வேறு குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு உதவி அரசு வழக்கறிஞர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டதற்கான பணி ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பேராசிரியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உயர்நிலை பள்ளிகளில் இயற்பியல் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது.